அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். ஆனா இப்ப நம்மள பார்த்த உடனே இந்நேரம் கமெண்ட்ல எழுத ஆரம்பிப்பாங்க. நீங்க நோட் பண்ணிருப்பாங்க. என்ன 2 பேரும் ஒரே மாதிரி சேர்ந்துருக்காங்களே அப்படின்னு. சரிங்க. வணக்கம் மக்களை. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம மதுரையில இருக்க பிஎஸ்எம் மக்ரோக்கு தாங்க கிளம்பி வந்திருக்கோம். அங்கேண்டா போனீங்க கேக்குறீங்களா? நம்ம பவர் வீட்டை வச்சு உழுகுறோம்ல, அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல வந்துட்டு இந்த வண்டி எங்க வாங்குனீங்க, எவ்வளவு என்னன்னு ஓயாம கேட்ட முடியும் வந்தாங்க. சரி அதே நம்ம வண்டி வாங்கின இடத்த உங்களுக்கு சேர்த்து காமிச்சிருவோமே அப்படின்னு வந்துட்டோம். இங்க நிறைய விதமான வண்டிகள், நிறைய விதமான மிஷின்லாம் வச்சிருக்காங்க. என்னென்ன மிஷின், என்னென்ன இதுல இருக்கு, எல்லா ஃபீச்சர்ஸுமே தெரிஞ்சுக்கணுமா? வாங்க. அந்த காலத்து ரேடியோ பெட்டி மாதிரியே இருக்குது. இது வாட்டர் பம்புப்பா. இது வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிறதா. காரு, பைக்கு, சைக்கிள் எல்லாமே இது வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். சரி சரி. இந்த ஆடு மாடு வச்சிருக்கவங்க வந்து அந்த கொட்டையில கூட்டுறது வைக்கிறதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு இது வந்து கை பிரஷர்ல வந்து அந்த கிளீன் பண்றது வைக்கிறதுக்கு இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பூராமே இப்ப வந்து சின்ன சின்ன அந்த டூ வீலர் ஒர்க் ஷாப்பு, கார் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி புதுசா வந்து ஆரம்பிக்கிறான், ஒரு வாட்டர் சர்வீஸ் ஓப்பன் பண்றோம் அப்படின்னாக்க இப்போ மேக்ஸிமம் இல்லைனாக்கா அது வந்து போர் போட்டு நீங்க பம்பு மாட்டி அது மாட்டி இது மாட்டுறது. இது வந்து நீங்க ஒரு 5 லிட்டர் 500 லிட்டர் 1000 லிட்டர் ஒரு கேனை மட்டும் வாங்கிட்டு இந்த வாட்டர் பம்பை வந்து ட்ரம் இருந்தாலே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கரண்ட்ல மட்டும் யூஸ் பண்ண முடியுமா? கரண்ட் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேணும்ன்ற அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்ப வந்து 40 அடி வரைக்கும் அந்த ஓஸ் வரும். நீங்க தேவைப்பட்டாக்க ஒரு 100 அடி வரைக்கும் நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து அந்த உள்ள ட்ரம்ல இருந்து தண்ணி உறிஞ்சி எடுக்கிற இந்த ஓஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாக்க இது வந்து நீங்க கொஞ்சம் கூடுதலா இது பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டர் இது எல்லாமே இந்த டஸ்ட் எல்லாமே அட்டாச்சோட வந்துடுதுல. சோப்பு வந்து சோப்பு முறை இது பண்றது வந்து கேன் வந்து ஆயில் லிக்விடுகளை இதுல கலந்துக்கிறது. இந்த கன்னு இதுலயே வந்து ஆமா, கன்னு இது பிரஷர் கன்னு. ஓகே ஓகே ஓகே. இது என்ன வண்டினே? இது 7.5 HP பெட்ரோல் வீடர். இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன யூஸ் பண்ணீங்க? என்னென்ன யூஸ்னாக்க சிறு குறு விவசாயிகளுக்கு பூராமே இது நல்லா யூஸ் ஆகும். 1 லிட்டர் நீங்க பெட்ரோல் போட்டீங்கன்னாக்க குறைஞ்சது ஒரு 1 ஹவர் டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், அதாவது அந்த மண்ணோட இதை பொறுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆளுக்கு கிடைக்காத பட்சத்துக்கு ஒரு 10 பேர் வேலை பார்க்கக்கூடிய வேலையை வந்து இதை ஒரு மிஷின் ஒரு ஆளை வச்சு நீங்க வேலை பார்த்துக்கலாம். ஆளு சம்பளத்துக்கு வச்சு ஒரு நாள் ஓகே தான். இல்ல உங்களோட ஓன் யூஸ்க்கு நீங்க வந்து தனிப்பட்ட முறையில பண்ணிக்கலாம். இது யார் வேணா ஓட்டலாமா? யார் வேணாலும் லேடிஸ் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஓட்டி பழகிலாம் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சின்ன பிள்ளை இந்த நொங்குண்டி ஓட்டுற அந்த மாதிரி அதான் பச்சை பிள்ளை மாதிரி தான் இது. பாக்குறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. எடுப்புல பார்த்தோம்னாக்க ஒரு பச்சை பிள்ளை மாதிரி தான். ஒரு 1 ஹவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க ஓட்டி இது பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இதை வந்து உழுவுறது மட்டுமே இதுல பண்ணலாம். தொழில் ஓட்டிக்கலாம். தென்னை மரத்துக்கு வட்ட பாத்தி எடுக்கலாம். வாட்டர் பம்பு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுல இந்த கியர் சாஃப்ட் வரும். இதுல இதை கழட்டிட்டீங்கன்னா இதுல வந்து வாட்டர் பம்பு அது புறமா தனி அட்டாச். அதாவது இந்த ஒரு வீடருக்குள்ளது வந்து கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து ஒரு 50 அட்டாச்மெண்ட் உள்ளது எல்லாமே இங்க இருக்கு நம்மகிட்ட. இது வேணும் அப்படின்னாக்க உங்களோட ஒவ்வொரு ஆள் வந்து ஒவ்வொரு விவசாயத்துக்கும் ஒவ்வொரு கருவி யூஸ் ஆகும். அப்படின்ற போகும்போது எல்லா தேவைக்குமே வந்து நீங்க வந்து இதுல வந்து அட்டாச் தான். அது புறமா எக்ஸ்ட்ரா பிட்டிங் தான். நம்மளுக்கு வந்து ரிச்சர் பிளஸ் வண்டி சைடு குழுவு 2 வரும். இதான் வண்டி வருது. உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு அட்டாச்மெண்ட் பொருளுமே வந்து நீங்க வந்து தனியா தான் பே பண்ணி வாங்கிக்கணும். உங்களுக்கு வேணும்னாக்க நாங்க வந்து உங்க இருப்பிடத்துக்கே வந்து மெக்கானிக்கோட வந்து எல்லாமே உங்களுக்கு ஓட்டி எல்லாமே டெமோ காமிச்சிட்டு உங்களுக்கும் ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் இருந்து உங்களை ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம். தேவையில்லை. நீங்க சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் பூராமே மேக்சிமம் இந்த வண்டி தான் அதிகமா எடுக்கிறாங்க. பெரிய சம்சாரியா இருக்காங்க. ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் தென்னந்தோப்பு மல்லி இந்த மாதிரி இந்த கத்திரி தோட்டம் போறவங்க ஆளு கிடைக்காத பட்சத்துக்கு இன்னைக்கு இந்த வண்டியை தான் வாங்குறாங்க. பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் பூரா இதான் வாங்குறாங்க. அது வாங்கினாலும் காலையில ஒரு 1 லிட்டர் பெட்ரோல், சாயந்தரம் 1 லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்துட்டு போறாங்க. காலையில போனாலும் ஒரு 1.5 மணி நேரம் அவங்க சொந்த இடத்த வந்து அவங்களே கிளீன் பண்ணிட்டு வந்துறாங்க. ஆளுக்கு தேவையில்லை. அவங்க வாக்கிங் போற மாதிரி ஆச்சு, உடற்பயிற்சி பண்ண மாதிரி ஆச்சு, அவங்க இடமும் கிளியர் ஆயிக்கிறோம். அந்த இதுக்கு நிறைய போய்கிட்டு இருக்கு. விவசாயத்துக்கு வந்து வெளில கூலி ஆளு கிடைக்கல. அந்த கிடைக்காததுக்கு அந்த குறைய தீர்க்கிறதுக்கு தான் இந்த வண்டின்றது. இதுல வந்து இந்த 7.5 இருக்கு, பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, 3 இருக்கு, மினி வீடு ஒண்ணு இருக்கு, மினி பேபி வீடு. இதுல லைட் எல்லாம் போட்டுருக்கு. இது என்ன வண்டி? இத பத்தி சேம் அதே தான். இது கொஞ்சம் ஆர்டர் பண்றதுக்காண்டி வந்து ஹெட் லைட் கொஞ்சம் இருட்டுல ஓட்டம் வைக்கிறோம் அப்படின்னாக்க நீங்க ஒரு தோட்டத்திலே இருக்கீங்க, வீடு ஊருக்குள்ள இருக்கு, நீங்க ஒரு தோட்டத்துல நீங்க வண்டியை இம்பார்ட்டன் வைக்கிறோம்னாக்க உங்களுக்கு சேஃப்டிக்காண்டி தான். இது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கிறோம், இல்லன்னா எடுத்து விட்டுக்கிறோம். சேம் தான். அது எல்லாமே ஒண்ணுதான். இது கொஞ்சம் ஒரு மாடல் நியூ மாடல்ன்றது இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. மேக்கப் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். சரி 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 சரி. அதேதான் சேம் அதேதான். வாட்டர் பம்பு எல்லாமே அதுல சொன்னது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். இதை விட அது வேற கலரும் வித்தியாசமாவும் இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப அட்ராக்டிவாவும் இருக்கு. அது என்ன? இது வந்து 7.5 HP தான். இது வந்து இப்ப வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து இது பண்ணிருக்காங்க. அதாவது இது வந்து சென்சார் மாடல். சென்சார்னாக்கா உங்களுக்கு ஆயில் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 100 ml குறைஞ்சாலும் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. அந்த இன்ஜினுக்கு அதாவது உங்களோட கவனக்குறைவுனால வந்து நான் ஆயில் ஊத்தினேன், இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊத்தினேன் அப்படின்னு நீங்க வந்து அதிகமா 1 மணி நேரம் ஓட்ட இடத்துல ஒரு 10 மணி நேரம் ஓட்டிருப்பீங்க. அப்போ வந்து ஆயில் வந்து லெவல் குறையும்.
அதுல வந்து நீங்க பார்க்க முடியாது. நீங்க வந்து ஒவ்வொரு அந்த மிஷின்ல பூராமே ஆயில் கேஜ கலட்டி நீங்க பார்க்கணும். இது அப்படி கிடையாது. இது வந்து சென்சார் மாடல். ஒரு 100 ml 50 ml குறைஞ்சாலும் வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். நீங்க திருப்பி வந்து அந்த குறைஞ்ச லெவலுக்கு வந்து நீங்க ஆயில டாப் அப் பண்ணா மட்டும் தான் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதாவது இது வந்து இன்ஜின் வேலை எந்த ஃபால்ட்டுமே சீக்கிரத்துல வராது. நம்ம கவனக்குறைவா விட்டாலும் அது நம்மள இத வந்து விடாது. நீங்க எனக்கு சாப்பாடு போட்டாதான் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இது இதாகும். அதே போக அந்த மிஷின்ல காட்டி இது வந்து சென்டர்ல வந்து 90 டிகிரி வந்து ஹேண்டில் பேரை வந்து நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி இது மட்டும் இல்லாம மேல சென்டர்ல வரும். இது வந்து இத இந்த தான் வந்து நீங்க லூஸ் பண்ணிட்டீங்கடா. அப்படியா அவ்வளவுதான். ஆமா சைலண்ட் அது வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க போனோம். இது வந்து சைலண்ட் திருப்பிக்கலாம். தென்னை மரத்துக்கு வட்ட பாத்தி எடுக்கிறது இருந்து பாரு அணைக்கிறதுல இருந்து மாற்று பம்பு ஸ்ப்ரேயரு ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ள ஒரு குளங்குட்டையில வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை காட்டில இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் அவ்வளவுதான்.